சிவபெருமான வழிபட்டா எல்லா நலனும் கிடைக்கும் அப்படிங்கிறீங்களே, அப்ப வழிபடாதவங்களுக்கு எதுவும் கிடைக்காதா அப்படின்ட்டு கேட்பவர்களும் உண்டு. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான், சிவபெருமான வழிபடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே அவரோட அருளால தான். அவரோட அருள் இல்லைன்னா அந்த நினைப்பு கூட உங்க மனசுல வராது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்னு, சிவபெருமான பொறுத்தளவு தன்னை வழிபடுபவர்களுக்கு தான் நலன் செய்யணும், அவங்களுக்கு தான் இதெல்லாம் கொடுக்கணும், அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண சக்தி அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க சாதாரணமா அந்த சக்தியை எடை போட்டு விட முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. தன்னை வழிபட்டாலும் சரி, தன்னை வழிபடாவிட்டாலும் சரி, தன்னை நிந்தித்தாலும் சரி, தன்னை நினையாதவர்களுக்கும் சரி, எது அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையோ, அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவர் எம்பெருமான் ஈசன். அவர்கிட்ட போய் நீங்க மடியேந்தி பிச்சை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்கிட்ட போய் எனக்கு இதைத்தான் அதைத்தான்னு கேட்டு அவர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தரணும் அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும். தர வேண்டிய நேரத்தில் அது யாராக இருந்தாலும் கொடுப்பார். அப்புறம் எதுக்கு சிவபெருமான வழிபட சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியானது இதை தொடர்ந்து எழும். நல்லா கேட்டுக்குங்க. பொன்னோ பொருளோ ஆசையோ பாசமோ எதுவாக இருந்தாலும் அது அவர்களின் வினைக்கு ஏற்ப வந்து அமைகின்றது. ஆனா இறைவன் அப்படிங்கிறதோ, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த சூட்சமமோ, அல்லது அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களோ, சிவரகசியங்களோ, அல்லது சிவபெருமானை உணர வேண்டும் என்று இருந்தாலோ, உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்று இருந்தாலோ சாதாரணமாக வழிபாடு இல்லாமல் நடக்காது. அதுவும் இறைவனோட அருட்கடாட்சம் தான் இல்லைன்னு சொல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமான நினைக்கிறதுக்கே அவரோட அருள் வேண்டும். அப்படிங்கும் போது இறைவனை உணர வேண்டும், இறை தத்துவத்தை உணர வேண்டும், உங்களை உணர வேண்டும். இது எல்லாமே எப்ப சாத்தியம் அப்படின்னா இறைவனை பற்றி கொள்ளும் பொழுதுதான் சாத்தியமாகிறது. சாதாரண விஷயம் இல்ல. உலக தோற்றத்தவே இன்னைக்கும் பல்வேறு கருத்துக்களால் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல பிரபஞ்சம், அதை தாண்டியும் பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. அப்படிங்கும் போது அதோட இயக்கங்களை பற்றியும் அதோட தோற்றத்தை பற்றியும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீகத்திலே ஈசனை பற்றி கொள்வதால் மட்டுமே முடிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை.